வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பசலை, அதாவது பாலக்கீரை அண்ட் மஷ்ரூம் வச்சு ஒரு ஆம்லெட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஆம்லெட்டுங்க இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நான் மஷ்ரூமை சுத்தம் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக எப்படி பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து மல்லித்தழை, பசலை தழை வந்து ஆஞ்சி அலசி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே டைமில் பச்சை மிளகா, வெங்காயம் கூட பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும், எக்ஸ் தேவைப்படும், முட்டை தேவைப்படும். இது வந்து இந்தியனைஸ்டு, நம்ம சவுத் இண்டியன் வெர்ஷனில் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் ஸ்பினச் அண்ட் மஷ்ரூம் ஆம்லெட் கூட இருக்குது. பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்கல, அது ரொம்ப சப்புன்னு இருந்தது. எனக்கு இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் எதுவுமே பண்ணுறப்போ அது டேஸ்ட் நல்லா அதிகமாக ரொம்ப நல்லாயிருக்கும். மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுறேங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக வந்து அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லையும் என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கந்தோம், மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். காளான் கொஞ்சமாக வதங்கினா போதும், அதுலேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ நம்ம வந்து கலரி வதக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டு நம்ம வதக்கி வதக்கி விட்டோம்னா அந்த தண்ணி நல்லா விட்டு வந்துடும். காளான் வந்து நல்லா சுருங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நிறைய விட்டு வந்திருக்கு. இதை ஜஸ்ட்டு லைட்டாக கலந்துட்டு நம்ம இது மேலே வந்து நறுக்கி வச்சுருக்க பசலை, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம ரொம்ப கலரை போகக்கூடாது. ஜஸ்ட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த பசலைக்கீரை வந்து நல்லா வதங்கி சுருங்கி வரும். ஸோ அப்போ வந்து நம்ம கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பசலைக்கீரை நல்லா வாடி வந்துடும். இப்போ 2 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த மூடி திறந்து நல்லா கிளறி விட்டோம்னா அந்த பசலைக்கீரை நல்லா வாடி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கிளறி விடுறதுக்கு. இப்போ இதில் நிறைய அதிகமாக தண்ணி இருந்தாக்கா அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்றி வச்சுடுங்க. தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்க தொட்டு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள், பெப்பர் எல்லாம். ஏன்னா அந்த வாசனைக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். ஒன்றுமே நல்லா வதக்கி நம்ம நல்லா பண்ணுறது வந்து அந்த டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். காளானெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம பசலைக்கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து ரெகுலராக சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீட்டில் சாப்பிடாதவங்க இந்த காளான், பசலைக்கீரைலாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து வதக்கி எடுத்துருக்கேங்க மசாலாவை. இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுப்புலேருந்து இறக்கி நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது வந்து நேரம் நம்ம முட்டை சேர்த்தோம்னா இதில் அந்த மசாலா வந்து அவ்வளோவா நல்லா பிடிப்படாது முட்டையில். ஸோ இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். மிக்சிங் பவுலில் வந்து முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு நம்ம வந்து மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முட்டையை அடைச்சிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் மசாலாவில். இப்போ நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வெறும் பட்டரில் பண்ணலாம், நெய்யில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு வந்து வெறும் ஆயில் கூட கொஞ்சமாக சேர்க்கணுமா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து முட்டையில் நான் இந்த மஷ்ரூம் மசாலா சேர்த்து நல்லா அடிச்சிக்கினேங்க. தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கினேன். நல்லா முட்டையை அடிச்சிக்கினேன். இப்போ வந்து மிதமான தீயில் ஒரு நான்ஸ்டிக் பேனை காய வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து டீனேஜர்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால், ஈவன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பட்டர் சாப்பிட்றவங்க பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் அண்ட் ஆயில் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பேன் வந்து மிதமான தீயில் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம அந்த முட்டை கலவையை சேர்த்துக்கலாம்.
நல்லா பரவலாக அந்த மஷ்ரூம்ஸை பரவலாக சேர்த்துக்கலாம். இது வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இந்த மஷ்ரூம் வந்து முட்டையோட நல்லா வேகணும். ஸோ இப்போ வந்து மிதமான தீயில வச்சு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். முட்டையை வந்து கொஞ்சமாக ஒதுக்கி ஒதுக்கி விட்டு அந்த பச்சை முட்டையை அந்த கீழுக்கா தள்ளி விட்டுட்டே இருங்க. அப்போது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி விடுறதுக்கு. நீங்கள் இது ஃபுல்லாக திருப்பணுன்னா அப்படியே திருப்பலாம், முடிஞ்சாக்கா பண்ணலாம். இல்லைன்னா ஃபில்லிங் வந்து நிறைய இருக்குது, ஸோ திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இந்த முட்டையை வந்து 4ஆக பிரிச்சுட்டேன். 4ஆக பிரித்து அது திருப்புறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இப்போ இந்த முட்டையை வந்து 4ஆக பிரித்து நான் திருப்பி இன்னொரு பக்கம் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஆம்லெட், ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம். அந்த மசாலா ஃபில்லிங் வந்து நீங்கள் முன்கூட்டியே பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முட்டை வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஹெல்த்துன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த மஷ்ரூம் எக் பாலக்கோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இல்லைனாலும் அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு அந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்பவே இஷ்டம் இந்த ஆம்லெட். பாருங்கள், இப்போ இந்த ஆம்லெட் வந்து 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி நான் இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். அருமையான ஸ்பினச் அண்ட் மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், பிளாக் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.